புரிஞ்சுக்கா, இது உடலியல் படி உள்ள குறை. இதை நீக்கி தெளிவுபடுத்தி தந்துடுறேன். இப்போ கிரகத்துப்படி இப்படித்தான் இருக்கு. அதனால எல்லாமே மாறக்கூடிய நிலை வந்தாச்சு. தைரியமாக நீ மருத்துவத்தை செயல்படுத்தலாம். வீணாக பூசாரிகளை பார்த்து நீ வேதனைப்பட வேண்டாம். கால் ஒன்று போடலாம். வேற என்னப்பா வேணும்? இந்தா குடமாயாச்சு. அடுத்த வாரத்திலேருந்து அவள் தெளிஞ்சு அடைஞ்சிருவான். சந்தோஷமா. கர்மசாமிக்கு ஒரு இடத்துல பணத்தை போட்டேன். அந்த பணம் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. எவ்வளவு போட்டிய? பரவாயில்லையே, என்கிட்ட போட்டிருக்கலாம்ல. கால் வந்துட்டுவாங்க. அம்மா சூடாக தான் இருக்குமா? ஏமா வாடா தம்பி. யார் இவரு? அப்பன். கால் விட்டுடலாம். பக்கத்தில் வாங்க எல்லாரும். தீராத நோய்க்கு தெய்வம் தான் தோணடா. உன்னுடைய வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்தேன். ஏற்கனவே 3 வருஷ காலங்கள் ரொம்ப சோதனையும் மன வருத்தங்களும் அதிகம். ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும், நம்ம செத்து போயிட்டாண்ட அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு தோன்றிடுது. உண்மையா என்னப்பா? ஆனால் எப்படியோ கரை கடந்து என்னைய பார்க்க வந்துட்டீங்க. இப்போ இழந்து போன பணம் மட்டும் நமக்கு கிடைச்சாச்சுன்னா புதுமையான ஒரு தொழிலையும் வருமானத்தையும் உருவாக்கி வெற்றி அடைஞ்சிடலாமே. அந்த நிலைமை கிடைக்குமா கருப்பசாமி? அல்லது ஏமாந்தது தானா? இது எப்படி திருப்புறதுன்னு தெரியலையேன்னு வேதனைப்பட்டு வந்திருக்கிய. கால் வந்துட்டு தூக்கி கொண்டு வந்துருந்தேன். ஏன் கவலைப்படுற? புரியல? அவன் எங்க போயிருக்கான்னு கேட்டேன். பம்பாய்க்கு போயிருக்கான். எங்க போயிருக்கான்? உங்ககிட்ட மட்டுமா ஏமாத்தினா? 9 பேர்கிட்ட ஏமாத்திருக்கான். ஏற்கனவே அவன் மேல ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சைபர் கமிஷன்லையும் அவனுடைய பேர் ரெஜிஸ்டர் ஆயிடுது. நீங்க மட்டும்தான் இன்னும் கம்ப்ளைண்ட்டுக்குள்ள போகல இல்லையா? ரிஜிஸ்டர்ல இல்லையே, ரெக்கார்ட்ல உங்களுக்கு செக்ஷன் நம்பரே போடலையே. அதெல்லாம் இல்லை. நீ போ, அடுத்து நான் நம்பரை போட்டு விட்றேன். காலில் வந்துட்டு வா. யார் ஜெயிக்கான்னு பார்ப்பான். என்னப்பா? பக்கத்தில் வரலாம். அந்த பணத்தை வாங்கிடுவோம். வேற ஒரு இடத்துல பணம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிய. வாழ்க்கைக்கு தொழிலுக்கும் கடனை தீர்க்கிறதுக்குமாக அதுக்கு ஒரு கொலாட்டல் டாக்குமெண்ட்டையும் கையில் வச்சுக்கிட்டு லோ 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 உங்களுக்கு நான் பணம் வாங்கி தரேன், நீங்கள் வீட்டை விற்க வேண்டாம், தைரியமாக வாங்க. கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு வெற்றி வேல், அது வீரவேல். வாங்க வரலாம். இந்தாப்பா, உன்னுடைய யோகத்துக்கு தான் அந்த பணம் கிடைக்குமா? வாங்கி தந்துடுறேன். வெற்றி அடைவாய். தொழிலை உருவாக்குவோம். கடன்காரங்களை நிறுத்தி வைக்கிறேன். உன்னுடைய பணத்தை கொடுக்கும் வரை உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாமல் காப்பாற்றுறேன்டா. போயிட்டு வாங்க. சாப்பிட்டு போங்கடா. அறவுரை அபிராமிங்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நான் பார்க்குற தொழில் எனக்கு இப்போ தடையாகவும் வருமானம் குறைவாகவும் இருக்கு கருப்பசாமி. அதை எனக்கு செம்மையாக்கி தரணும்னு கேட்டு வந்தது. என்னடா தொழில் பார்க்க? நீங்க என்ன தொழில் பார்க்குறீங்க? என்ன டிபார்ட்மெண்ட்? கால் வந்துட்டு வரலாம். வாங்க. 3 வழக்குகள் தெரியுதே. 3 வழக்கு இருக்கா? 3 வழக்கில் 1ல் குற்றவாளி, இன்னொன்றில் வந்து நீங்கள் உடல்நிலைகள் இவைகள் சம்பந்தமாக வழக்கு பதிவு. இந்த வழக்கிலிருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கி தரணும். வேற என்ன வேணும்?
கண்ணை மூடுனா தெரிஞ்சிட்டு போகுது. கண்ணாடியை கலத்திக்காங்க. உனக்கு சாதகமாக தான் அந்த தீர்ப்பு இருக்கும்பா, கவலைப்பட வேண்டாம். நான் ஜெயிக்க வச்சு தரேன். ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் வரும். மூணு கேஸு சாமிகிட்ட இருந்து வந்திருக்கு. ஆமாம், வழக்காக்கி தரேன், வெற்றி ஆக்கி தரேன். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கருமசாமிக்கு அடுத்து கம்பெனி யார் வச்சிருக்கா? கம்பெனி என்ன கம்பெனிடா? கம்பெனி என்ன கம்பெனி வச்சிருக்கிய? எஸ், ஓகே. நீ இன்னொரு ப்ரைவேட் லிமிட்டடா? ப்ரைவேட் லிமிடெட். நீ கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இரண்டு வாகனங்களை வைத்து தொழில் பார்க்கக்கூடிய யோகம் உடையவன் நீ. ஆனா ஒன்று ஓடுறான், ஒன்று படுத்துக்கிடுது. ரெண்டையும் வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறோம். ஆளுக்கு சம்பளத்தை சும்மா கொடுக்குறோம். ஆனா ஆர்டர் வந்தாலும் நிற்க மாட்டுக்கு. இதுக்கு எதுவும் மாறுபாடு நடந்திருக்கா? நேரம் சரியில்லையா? நானும் சித்தர்கள் வழிபாடெல்லாம் பண்ணத்தான் செய்தேன், தெய்வ வழிபாடும் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வெற்றி ஆகலையேன்னு உன் உள்ளம் ஏங்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. அப்படியா? சரி, ஓகே, கேட்டுருவோம். இந்த தொழிலுக்கு மாறுபாடுகள் ஒன்றும் நடக்கலை. மாந்திரிகத்தால் எந்த செயலும் நடக்கவில்லை. புரியுதா? அதனால் இது ஏன் இப்படி நின்றுச்சுன்னு கேட்டேன். வாகனங்களை ஓட்டக்கூடிய கிரகத்தின்படி உனக்கு இப்போ 6 மாதமாக கொஞ்சம் தடங்கள் இருக்கு. அது ரெண்டையும் நல்லாக்கி தரேன். ஒரு வண்டியை வெளியூரில் ஓட்டலாம்னு உத்தரவாயிருக்கு, ஓட்டித்தாரேன். அதே மாதிரி ஒரு வீடு டாக்குமெண்ட் சொந்தமாக ஒரு மனக்குழப்பம் வரும், அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? நல்லா ஓடும், நல்லாரு, செம்மையாக இருந்து வா. குழந்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? குழந்தை யாருக்குப்பா குழந்தை வேணும்? குழந்தை வேணுமா? கால் உண்டு. யாரெல்லாம் வந்திருக்கா? உன் மனைவி எங்கடா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நல்ல வேட்டியில் நல்லா போட்டுக்கா. கண்ணை மூடி ஒரு பாட்டு சத்தம் கேட்க என்னன்னு கேட்போம். கந்தா உன் முகம் காண காண்பதில் கோடி நன்மை. உன் வீட்டுக்கு முருகப்பெருமான் வராருடா. வேலுண்டு வினை இல்லை. ஆம்பளை பையன் பிறப்பான். என்ன பேர் வைப்ப? என்ன பேருடா வைப்ப? வெற்றிவேல் முருகம்னு வை. கால் ஒன்று. கர்மசாமிக்கு அப்படியா? அது சொல்லுங்க, கேட்டுருவான் உடனே. வேற மாநிலத்துக்கு போய் தொழில் பார்க்கணுங்கிற ஒரு நிலைமை வருது, என்னடா செய்யலாம்? அந்த கஷ்டத்தை தீர்த்து வெற்றி ஆக்கி தரேன். இன்னொரு மாநிலத்தில் தொடர்பு வைப்பாய், வெற்றி உண்டு, ஜெயிக்கிறேன். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்ன செய்யுது? அவளுக்கு என்ன பிரச்சனை இப்போ? கால் விட்டுவா. அப்படியா? இவனா? ஏய், இன்னொரு தடவை கால் விடு. என்னன்னு கேட்குறேன் நான் அவனை. வா. தாய் செய் நலமே நலம் என்று சொல்வார். பிள்ளை ஆரோக்கியமாக இருந்தால் தாய் படுத்துக்கிடுவா. தாய் ஆரோக்கியமாக இருந்தால் பிள்ளை சரியாக இருக்காது. ஆனால் இப்போ படிப்பு சம்பந்தமான ஊக்கம், மன ஊக்கம் குறைவாக இருக்குது. உன் எதிர்காலத்தில் பேராசிரியை ஆகுவா. யாராகுவா? ப்ரொஃபஸர் ஆகுவா. அதனால் கவலைப்பட வேண்டாம். வேறு என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. என்ன தொழில் பார்க்குற?
கண்ணை மூடு பார்க்கட்டும். செகண்ட் லாரி தான். இந்த வண்டியை நல்லா ஓட்டித்தாரேன், வெற்றி ஆகிக்கா, கடன் இல்லாமல் காப்பாற்றுறேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன். அந்த அக்ரிமெண்ட் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் கர்மசாமின்னு கேட்டு வந்திருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட் என்னாச்சு? அக்ரிமெண்ட் போட்டீங்களா? கால் வந்துட்டு வாங்க. இப்போ அந்த இடத்த உங்கள் சார்பாக முடிச்சு தந்தா போதுமா? பணம் தான் வேணும். கண்ணை முடிக்காங்க, வருமானம் பார்க்குறேன். இதில் சம்மந்தப்பட்டவன் சென்னைக்கு போயிருக்கான். அவன் மூலமாக அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். 3 மாத காலத்தில் வெற்றி ஆகும். அது வரை பொறுமையாக இருக்கணும். 3 மாதத்தில் பணம் கிடைச்சிடும். ஜெயிச்சு வெற்றி ஆகிக்கணும். பையனுக்கு, உங்கள் பையனுக்கா? அவன் பேர் என்ன? இங்கே கூட்டு வரணும், சரியாகி தரேன். கர்மசாமிக்கு அப்படியா? வியாபார ஸ்தாபனம் யாருப்பா வச்சிருக்கா? என்ன வியாபாரண்ணே? காவல் சொல்லலாம். இவருக்குள்ளது இல்லையே. கிரஷர் பூமி உங்களுக்குள்ளதா? 5 பேர் பார்ட்னருங்க. அக்ரிமெண்ட் எல்லாம் 5 பேர் இருக்குதுங்க. 11 மாதம் ஆச்சு தொழிலுங்க. கால் வந்துட்டு வாங்க. சுடுகாடு. உங்க கிரைசர் பூமியை தாண்டி போனேன், சுடுகாடு எல்லை தெரியுத? அதுல இருந்து இடது பக்கம் அடுத்த கிராமத்துக்கு போற வழியில, சரியா? இப்போ 2 பேரும் உங்க சொல்லுக்கு உட்பட மாட்டான் தம்பி. அவங்களால சட்டப்படி பிரச்சனை வரும். ஒன்று பணத்தை வாங்கிட்டு வெளியேறணும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து வெளியே கேத்தணும். இதுதான் நிலைமை. இதுக்கடையில் அக்ரிமெண்ட் போட்ட கால அவகாசங்கள் முடிய போகுது. இதுக்கு வேண்டி இந்த தொழிலை உருவாக்கி ஓட வச்சு தான் யாரையும் வெளியெடுக்க முடியும். அப்படின்னா சொந்த பணம் தான் கொடுக்க முடியும். நான் தொழிலை உனக்கு ஓட்டித்தாரேன், வியாபாரத்தை பெருக்கித்தாரேன். வேற என்ன வேணும்? கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு வரலாம். செம்மையாக்கி தரேன். அடுத்த பூமி சம்பந்தமான விஷயத்துக்கு அடுத்த உத்தரவுல செய்கிறேன். கர்மசாமிக்கு ஈரோடு, கோயம்புத்தூர்ல ரொம்ப சொல்லியாச்சு. ஈரோடு மங்களம் அருள்வாய். வாப்பா, என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ணை மூடி சாமி விட்டு வரலாமே. வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலமா உன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நிறைய இருக்கு. இதுல வருகின்ற வருமானத்தை மீறிய கடன்கள் அதிகம். சொத்துக்களை இழந்து கடன் முடிப்பதா அல்லது கடன் வாங்கி கடன் முடிப்பதா அப்படிங்கிற ஒரு பொல்லாத குழப்பத்தில் நீ உட்கார்ந்துருக்க. அந்த 2 பேங்குமே நமக்கு நோ அப்ஜெக்ஷன் கூட தராது. ஆனா அடுத்து நீ கடன் படாம உன்னை காப்பாற்றணும்னா ஒரு நல்ல வழியை பண்ணித்தாரேன். கால் ஒன்று வா. இந்தாப்பா, என்னை 3 முறை பார்க்கவா, உன் கடன் தீர்றதுக்கு வழி வகுத்துறத வெற்றி உண்டு. உடல்நிலை சம்பந்தமா கேட்க வந்தது யாரு? ஈரோடா? கால் வந்துட்டு வரலாம். கண்ணே கண்மணியே
கண்ணுரங்காயோ. இன்னொரு தரம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கிரகங்களாலும் பிரச்சனை இருக்கு, மாந்திரிகத்தாலும் குழப்பம் இருக்கு. உன் வீட்டுக்காரனுடைய மனநிலைகள் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. திசை மாறிய ஒரு கப்பலை போல மதுவால் மதிமயங்குகிற குணம் அவனுக்கு அதிகம். உண்மையா? கால் வந்துட்டு வா. அதே போல உனக்கு உச்சந்தலையிலிருந்து 2 கண்ணுக்கு இடையிலும் மார்பு வயிறு சம்பந்தமான இடங்களிலும் வலியும் உபாதையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வலி டாக்டரை போய் பார்த்தா எந்த ஒரு காரணமும் இல்லை, எல்லாம் நார்மல்னு வருது. ஆனாலும் இந்த வலி இருக்கே கருப்பசாமி, அதுக்கு என்ன காரணம், அதை எனக்கு தீர்த்து தரணும்னு நீ கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. இன்னும் 2 முறை என்னை பார்க்க வரும் பொழுது இந்த நோயை தீர்த்து தாரேன், கணவனுடைய மனசை மாற்றி ஒற்றுமையாக வாழ வச்சு தாரேன், வெற்றியாகி தாரேன். அதே ஈரோடு எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னடா பிள்ளை, என்ன செய்யணும்? கால் விட்டு வரலாம். கண்ணுக்கு இந்த அழகு என்னையா தம்பி வா. சொன்னா வருத்தப்படுவியா? ஏனாலும் சொல்லிடலாம், உண்மையை புறம் சொல்லிடலாம். பையன் யாரையாவது கூட்டு வந்தா நீ ஏற்றுக்கிடுவியாப்பா? அவன் யாரையாவது கூட்டு வந்தா ஏற்றுக்கிடுவியா? நீ ஏற்றுக்கிட மாட்டேன். கால் வந்துட்டு வா. அப்போ நம்ம உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம், சொல்லியாச்சு. அடுத்த விஷயம் என்னங்கிறத பார்ப்போம். சரிதானே? நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே இப்போ யூடியூப்பில். என்ன விளம்பரம்? நீங்கள் இதில் பணம் போடுங்க, உங்களுக்கு ரொம்ப பணம் கிடைச்சிரும்னு சொன்னால் நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு யூடியூப்பில் சொல்கிறான்ல, கேட்கணும். ஓ மகன் ஆன்லைன் சம்பந்தமான விஷயத்தில் புகுந்து மன நிம்மதியை இழந்து மனநிலைகளை கடந்து பெற்றோர்களுக்கு இணங்காத மனதை பெற்று பொருளாதாரத்தை இழந்து இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். இதான் உண்மை. உண்மை இல்லையடா? கால் வந்துட்டு வா. இந்த சேனலை ரொம்ப கரெக்டாக காப்பாற்றணும். ஆன்லைனில் போய் ஒருத்தன் ஏமாற்றோம்னா அந்த ஏமாற்றத்தை ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம். அதுக்கு சைபர் கமிஷன் ஒரு சட்டம் நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துடலாம், பக்கத்தில் வா. இப்போ உன் பையனை அந்த பக்கம் போக விடாமல் நான் முதல்ல தடுத்து நிறுத்துதேன். அதே ஆன்லைனில் ஒரு பெண் லைனும் இருக்குது, அதுலேயும் அவனை நான் குழம்பாமல் காப்பாற்றுறேன். அவருடைய மருத்துவத்துறை சீராக நடக்குமான்னு கேட்டேன். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதிக்கு மேல் அவனுடைய கல்வி உயரும், அதில் குழப்பம் வராது. கால் வந்துட்டு வரலாம். இந்தா சரிண்ணா பெருமாளே பாருங்க, இந்த பிரசாதத்தை கொண்டு வீட்டில் வை. அவன் மனது மாறும், கல்வியின் பக்கம் வருவான், வெற்றி அடைந்தான். வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே நீங்க ஈரோடா? ஈரோடு எல்லை சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னக்கா சொத்து? கால் வந்துட்டு வரலாம். இந்தியா என்றொரு நாடு உண்டு, ஏலம் கிராம்பு மிக உண்டு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்,
கட்டமண்ணா போன ஒரு சில சுவர்களும், எப்படி போன சுவர்கள்? கட்டமண்ணா போன சுவர்களும், மாளங்களாகிய பாம்புகளையும் புடைகளும், நாகப்புற்றுள்ள இடங்களுமாக உங்களுடைய பூர்வீகம் மாறிவிட்டது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியாய் அப்படின்னு ஒரு தெய்வமும் குணம் மாறி மனம் மாறி குடும்பத்துக்கு ஒத்துழைக்காம போயிடுது. ஆனா உங்க எல்லைக்குள்ள மாரியம்மன்கிற ஒரு தெய்வம் மட்டும் உங்களுக்கு ஐஸ்வர்யமா நின்று காப்பாத்திக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டுவாங்க. விருத்தி உண்டு. உண்மையை சொல்லலாம பூர்வீக இடத்தை கையில் எடுத்தால் உங்களுக்கு விருத்தி கிடைக்கும். மீண்டும் அந்த குடும்பம் தழைக்கும். அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை தீர்த்து உங்களுக்கு சாதகமாக நடை தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த பணமும் வாங்கி தரேன். இந்த இட விஷயமான விஷயத்தையும் முடிச்சுட்டாங்க. பக்கத்துல வாமா, கண்ணை முடிக்காப்பா. குபேரா, இந்த அவன் கடன் தீரும். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு மலப்புரம், மலப்புரமா மல்லபுரமா? அதான பார்த்தேன். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் பொல்லாத நேரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இப்ப சட்டப்படி இடைஞ்சலோ இல்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன். ஒண்ணு, உன் மகனுக்கு பணத்தை கொடுத்து வீட்டை மீட்டதுக்கு வேண்டிய வழி பண்ணி தரேன். அதே மாதிரி ஒருத்தக்கிட்ட கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டான், அதையும் காப்பாற்றி தரேன். அவசியம் இல்லாம ஒன்னொருத்த மிரட்டிக்கிட்டு இருக்கானா, அந்த மிரட்டல இருந்து காப்பாத்தி உன்னை நல்லவனாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தாப்பா வெற்றியாக. கழுகாசலபுரம், கழுகாசலபுரம் எங்க இருக்குப்பா? கழுகாசலபுரம் தெரியல. அது பச்சரிசி மாவட்டம். என்ன சரிதானே? மகள் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? பிள்ளைய பத்தி. மகன் மகன் கால் வந்துட்டு வரலாம். துண்டுங்கண்ணே, துண்டு தானே கொஞ்சம். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. பையன் எங்க இருக்காரு? யாரையும் விரும்புதாரா? அவர் அப்படி இல்லைங்காரு. நான் இப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவ்வளவுதான். அப்போ அந்த மனத்தை ஒத்துக்கிட்டோம் நம்ம. சரி, டைம் வந்தாச்சு. தை மாதத்துல நல்ல காரியத்தை நடத்தி எல்லாரையும் மனம் குளிர வாழ வச்சிருவோம். அப்புறம் கொஞ்சம் நிலம் சொத்து சம்பந்தமா கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு, அதையும் தீர்த்து தெளிவு பண்ணி தரேன். வேற என்ன வேணும்? இப்ப இருக்கிற தொழில் வச்சு முதல்ல கல்யாணத்தை முடிப்போம். அதுக்கு அடுத்து அடுத்த தொழிலை பார்ப்போம். எல்லாம் வெற்றியாக்கி தரேன். பக்கத்துல வரலாம். என்னப்பா? கண்ணை முடுங்க. சிவராத்திரிக்கு பிறகு பண்ணிக்கிடுவோம். அதுக்கு வேண்டிய பணம் வந்து சேரும். நல்லா இருங்க. கனகாசலபுரமா? அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மாணிக்க வீணையே, மரகத பதுமையே, வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்கமா முனிவரின் மாதவ செல்வியே, மாதுளம் சிவந்த விழியே. காளியம்மா எங்க இருக்கா அவங்க ஊர்ல? ஆணிப்பன் கட்டினே அரியாசனத்தினே அரசாள வைத்த தேவி, ஓமெனும் எழுத்திலே. நீ வந்த உடனே அவ பக்கத்துல வந்து நிக்கிறா. யாருன்னு கேட்டேன். இந்த எல்லையிலேயே நான் தான் கிராமத்துக்கு தலையாய தெய்வமா இருக்கேன். ஆடாத பேய்களெல்லாம் அடக்கி வைப்பேன், ஓடாத பேய்களை ஓட்டி வைப்பேன்,
உள்ளவாலும் என் மக்களுக்கு இருக்கின்ற உள்ள குறைகளை தீர்க்க நான் இருக்கேன். ஆனாலும் சங்கு சக்கரம் தனுசு வாளு தண்டு என்னும் 5 ஆயுதங்களை கொண்ட எம்பெருமான் நாராயணனுக்கு கட்டுப்பட்ட இந்த குடும்பத்துக்குள் 8 எழுத்து பூஜை நடத்த கட்டுப்பட்டவர்கள் ஒரு காலத்திலே இப்பொழுது அந்த பூஜையை இவர்கள் செய்யவில்லை என்ற குறைகளோடு வந்தார்கள். அப்படி சொல்லு கால் ஒன்றாங்க. சங்கு சக்கரம் தனுசு வாழ்த்தண்டு என்ற 5 ஆயுதமும் கொண்ட பெருமானே 3 வருட காலமாக பிள்ளைகளை பற்றி மன உளைச்சலும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களால் ஆயிருக்குமா, வேற எதுவும் கோளாறு நடந்திருக்குமா, ஏதோ ஒரு தெய்வத்துக்கு ஒரு கோயில் மாதிரி ஒன்று உருவாக்கணும்னு நினைச்சமே, அதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்காம போயிடுதே அப்படிங்கிற மனவேதனையும், முன்னோர்கள் செய்து வைத்த மண்ணு மனையால் உள்ள குழப்ப வேதனைகளும் இப்போ உங்களை வந்து சூழ்ந்துருக்கு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? பக்கத்தில் வாங்க. பொம்பளை பிள்ளை பிறக்கும். என் தங்கை காளீஸ்வரின்னு பேர் வைப்பியா? கால் வந்துட்டு வா. வரலாம். பக்கத்தில் வா. கோவில்பட்டி கோவில்பட்டி எல்லை கோவில்பட்டி கோவில்பட்டி வந்துட்டார். சாத்தூர் கோயில்பட்டியா பெருமாள் கோயில்பட்டியா? கால் வந்துட்டு வரலாம். ஏன்னா கோயில்பட்டியில் 3 இருக்கு தெரியுமா? தெரியாதா? கோயில்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அது எங்க இருக்குன்னு சொன்னா கவுண்டம்பாளையத்துக்கு வடக்க. பெருமாள் கோயில்பட்டின்னு ஒன்று இருக்கு. சாத்தூர் கோயில்பட்டின்னு ஒன்று இருக்கு. இருக்குல்ல? பொல்லாத காசு பணம் பூமி தன்னை வாட்டுதடா. கால் ஒன்று சொல்லலாம். ஓராண்டு காலத்தின் எல்லைக்குள்ள தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்கிறதுக்கு நிம்மதி இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள. நிறைய பணங்களையும் இழந்து இப்ப அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டாயத்தின் பேர்ல மனவாடிக்கிட்டு இருக்க. உண்மையா? நடத்துகிற தொழிலுக்கு கூட வழிவகுக்க முடியாம பிரத்தியார்கிட்ட வேலைக்கு போகணுங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்து விதி விட்டுருத. இது அரிச்சந்திர மயான காண்டத்துக்கு போனது மாதிரி இருக்க. என் விதி இதுதானா, மாறுமா மாறாதா, இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் கருப்பசாமின்னு ஒரு கேள்வியும், வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மைய கால் வந்து வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா. அந்த கடனை தீர்த்து மீட்டி தந்துட்டேன். மகிழ்ச்சியா வந்து என்னை அடைவாய். வாழ்க. கர்மசாமிக்கு அதே கோவில்பட்டி பகுதி தன்னுடைய தொழிலை பற்றியும் ஆரோக்கியம் பற்றியும் கேட்க வந்தவன். பாப்பா கால் வந்துட்டு வா. மிட்டாய் வாங்கலையோ சுவாமி, மிட்டாய் வாங்கலையோ. என்னடா வேலை பார்க்க? பால்கோவானா இப்போ சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. போய் கால் வந்துட்டு வா. தன் வீட்டுக்கு கதவு போட்டோம்னா ஒரு நாளில் போட்டுருவான். அடுத்த வீட்டுக்கு போடுறோம்னா 7 நாளில் போடுவான். என்னப்பா? ஆனால் அதுவும் கதவு தான், இதுவும் கதவு தான். என்ன, அந்த 7 நாள் போடுறதுல வருமானம் இருக்கும், ஒரு நாள் போடுறதுல லாபம் இருக்கும். என்ன, அதை மாதிரி ஊராஞ்சோரை கட்டதுக்கு 9 நாள் எழுப்பிய, தன் சோரை கட்டதுக்கு எத்தனை நாள் எழுப்பிய? 2 நாள் 3 நாள் முடிச்சிருவிய. பால் ஒரு பக்கம் தொழிலாக இருந்தாலும் மண் செங்கல் போன்ற தொழிலில் உனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருக்கா? கால் வந்துட்டு வா. உங்கள்கிட்ட பேசினா இப்போ 2 தொழிலையுமே சரியா பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தடை நடக்கு. படுத்துட்டு எந்திக்கும் பொழுது முதுகெலும்புக்கும் இடுப்புக்கும் இடையில ஒரு பெரிய பிடிப்பு வந்து சேர்ந்துருச்சு, நடக்க முடியல. அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம உள்ளு வேலை பார்க்குறவங்கள்ட்டே சண்டை போட்டு அடைய வேண்டிய நேரம் வந்திருக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே நேரமா அல்லது வேற எதுவும் கொசமசக்கம் பண்ணி குழப்பிட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் உள்ளத்துல இருக்கு.
இருக்கா? கால் வந்துட்டு வா.